இருந்துச்சு. அது ஒரு கேட் அண்ட் மவுஸ்னு சொல்லுவாங்க, ஒரு இன்டெலிஜென்ட்டா ப்ளே பண்ற ஒரு அந்த வகை அந்த ஜானர்ல தமிழ்ல படங்கள் வர்றது ரொம்ப ரேரு. அந்த வகையில நல்லா இருந்துச்சு. சேதுனா வந்து கியூட்டா எங்க இருந்தாரு, ருக்கு அதுக்கு மேல இருந்தாங்க. யோகி பாபு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. காமெடி சூப்பரா இருந்துச்சு, நல்லாவே பண்ணியிருந்தாரு. இன்டர்வல் பிளாக்ல சேசிங் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour மட்டும் கொஞ்சம் ட்ராகா இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் பிளாக், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே சூப்பரா இருந்துச்சு. இது வந்து ஒரு இது இந்த செஸ்ல விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சாணக்கியத்தனமா விளையாடுற ஒரு கேம் தான் படமே. வில்லனுக்கும் ஹீரோவுக்குமான ஹீரோ விளையாடுற விளையாட்டு தான் படம். ஸோ அது தமிழுக்கு ரொம்ப ரேர் அந்த ஜானர்ல வர்றது. அது நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. 2 பேருக்குமான காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. யோகி பாபுவோட காமெடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் படம் ஃபுல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோ மாதிரியே இருந்தார். படம் ஃபுல்லாவே வந்தாரு, செமையா பண்ணியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாராளமா ஃபன்னா இருக்கும் பாக்குறதுக்கு. காமெடி த்ரூ அவுட் த மூவி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி யோகி பாபு அவரோட எப்பவுமே அவர் சூப்பர் தான். இந்த படத்துல வந்து இன்னும் நல்லா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. எப்படி சொல்றது, நம்ம வந்து இப்படி பண்றாரு இப்படி பாருன்னு ஒரு சீன் நினைக்கும் போது ஆக்சுவலி இது வந்து இது இப்படிதான், இது இந்த படத்துக்கு இந்த மாதிரி அட்டம் தான் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. யோகி பாபு வந்து லைக் திடீர்னு என்ன சொல்ற முட்டாள்தனமா வந்து ஒரு முடிவு எடுத்து உளறிடுறது, இந்த மாதிரி ஏண்டா உளரும், ஹீரோ கூட இருந்துட்டு எதுக்கே உளருன்னு அப்படி நம்மளுக்கே வந்து ஒரு இதா என்ன சொல்றது வரும். ஆனா வந்து அவர் பண்றது எல்லாமே இது அவரோட இன்னசென்ஸை காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் சூப்பரா பண்ணிருக்காரு. விஜய் சேதுபதி சார் வந்து ஆஃப்டர் லாங் டைம் நான் இப்படி அவரை பாக்குறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினும் ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களாம் எங்க பிடிச்சிங்கன்னு தெரியல, ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. கல்பனான்ற கேரக்டர் அவங்க கூட ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் சார் எப்பவுமே போல ஆஸ் யூஷுவல் வில்லன் கேரக்டர் அவர் ஆப்டா பண்ணிருக்காரு. இன்னொரு வில்லனும் வந்திருக்காரு, அவரும் வந்து நல்லா பயங்கரமா நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே இருக்கு. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெளிநாட்டுல வந்து கேம்பிளிங் பண்ணி அவங்க என்ன சொல்ற ராபரி பண்றது அதெல்லாம் சேர்த்து காமிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து நம்ம மூவியோட பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து பிராக்டிகலா நடக்காது. ஏன்னா ஃபாரின்ல எல்லாம் வந்து அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கும், நம்ம ஊரை விட இன்னும் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ யாரும் வந்து படம் பார்த்தீங்களா அதோட ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கணும் வீட்டு. பட் அதை மாதிரி என்ன சொல்றது, கதைன்னு பார்க்கும் போது நம்மளால அது பிராக்டிகல் அக்செப்ட் பண்ண முடியாது. மூவிக்கு அது நல்லா இருக்கு, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பா கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வல்கர் சீன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்கான்னு தான் சொல்ல முடியும். மலேசியாவில் வச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஃபோர் கிரவுண்ட் வர பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான செம்ம படம் இருக்குது. அதுக்கு தோத சான்சியஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. விஜய் சேதுபதியும் ப்ளஸ் நம்ம யோகி பாபுடைய காம்போ வந்து சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம எங்கெல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறோமோ அந்த இடத்துலலாம் படத்தை வந்து கொஞ்சம் ஹைப் ஏற்றி பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பர் படமும் இல்லை, செம்ம மொக்க படமும் இல்லை, ஒரு ஆவரேஜாக ஒன் டைம் வாட்சபிள் ப்ளசண்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா செட் ஆச்சு. என்னன்னா அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பாக இல்லை. ஏன் இந்த கொள்ளை அடிக்கிறா, இந்த ஏசுங்கிறதுக்கு என்ன மீனிங், ஏதோ இந்த ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், வேற லெவலில் பேசப்பட்டிருக்கும். இது ஒன் டைம் வாட்சபிள். விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கு செம்ம படம். பீஸாவில் உள்ள விஜய் சேதுபதி அந்த படத்தில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரேம் வந்து அழகாக சிதிக்கிருக்காப்புலன்னு நான் சொல்ல முடியும். சில படத்தில் பார்த்தீங்கன்னா காதை எடுத்துட்டு பேண்டேஜ் போட்டு வருவாப்புல, சில இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணடியை போட்டு நரைச்ச முடியல வருவாப்புல, திடீர்னு பார்த்தா வேட்டியை தூக்கி விட்டு சாமி மாதிரி வருவாப்புல. இந்த மாதிரியா பார்த்துக்கிட்ட ஒரு 10 வருஷம் புளிச்சு போட விஜய் சேதுபதிக்கு இதில் வந்து பார்த்தா ஹீரோயின் மெட்டீரியல். அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா செம்ம லட்டு. எப்பவுமே வந்து விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டியோட ஒன்றுன அந்த காயத்ரி அந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு பிஸ்கெட் அந்த கலரில் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அலப்பறை பண்ணியிருக்காங்க, செம்ம பண்ணியிருக்காங்க. காமெடி ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏன்டா நம்ம இவரெல்லாம் வர்றாரு யோகி பாபுலாம் நினச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓரளவு ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா சூப்பர் படம் இல்லை, முக்க படம் இல்லை, ஒன் டைம் கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். விஜய் சேதுபதி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அழகான விஜய் சேதுபதியை பார்க்கலாம். ஒரு வாட்டி பார்க்கலாங்க. ஜாலியாக ஃபேமிலியாக வந்தாங்கன்னா லாஜிக் பார்க்காம படம் ஓகே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் வந்தால் பார்க்கலாம். இல்லை நான் இதெல்லாம் பார்ப்பேன், கதை என்ன, இந்த இது எப்படி நடந்துச்சு, இவன் எப்படி பேங்க்ல கொள்ளையடிச்சான், அந்த இடத்துல யாருமே இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வேணா போகலாம். காமெடி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 70% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யோகி பாபு வந்து ஒரு காமெடி கவுண்டர் கொடுக்கறத விட அவர் பாடி லாங்குவேஜ்ல நல்லாவே பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் லைக் பண்ற மாதிரி இருந்துச்சு. யோகி பாபு விஜய் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா மேட்ச் ஆயிருக்குங்க. 2 பேருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். ஃபேமிலி வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. சாட்டிஸ்ஃபைட், வெரி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப அற்புதமான படம்பா.
இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்டு கட்டு ஆட தெரியாதவங்க கூட ஆட தெரிஞ்சுக்குவான், அதை பற்றி தெரிஞ்சுக்குவான். அது எவ்வளோ டேஞ்சரு, அது எவ்வளோ கஷ்டம், இதை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்றது ஒரு பக்கம். ஒரு பொண்ணுக்காக ஒரு கிரைமில் இருக்கிறவன் திருந்துற மாதிரியும் பண்ணியிருக்கான். அதில் சில தவறுகள் பண்ணாலும் அவளுக்காக ஒரு காதலிக்காக, ஒரு தாய்க்காக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு காதலிக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு பண்ணி அந்த கேரக்டர் வந்து டெப்த் பண்ணி ரொம்ப காமெடிக்கு காமெடி, சென்டிமெண்ட்டு, சோகம் அதுமாதிரி வாழ்ந்துருக்கார். அதில் யார் யோகி பாபு வந்து ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துருக்காரு. இந்த மாதிரி எந்த படத்துலையும் இல்லை. சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. சவுண்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் நண்பர்லாம் சவுண்ட் இன்ஜினியர் இருக்கான், பிரபாகர், எல்லாம் நிறைய பேர் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியெல்லாம் நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட எப்படின்னா இது ரொம்ப ஹைஜானிக்காக இருக்குது. கேங்ஸ்டர்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட். இது குட் பேட் அக்லி ஒரு டைப்புனா, கபாலி ஒரு டைப்புனா, இது ஒரு டைப்பு. மலேசியாவில் கேங்ஸ்டர் எப்படி இருப்பாங்கன்னு அதையும் காட்டி இதையும் காட்டி, கிரைம் இங்கேருந்து போய் கிரைம் அங்கே போய் அங்கே ஒரு பொண்ணுக்காக மாறும்போது அவன் கடைசியில் அந்த கோயில் சம்பிரதாயங்கள் நம்ம கல்ச்சருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்டோட கல்ச்சர் இருக்கும் மலை. இது அந்த கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட திருவிழாவில் முடியுது. எல்லாரையும் காலி பண்ணிட்டு கடைசியில் பேக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு விஜய் சேதுபதி. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட மைண்டும் தெரியும். இப்போ எல்லாமே இப்போ எல்லாம் பார்க்குறாங்களே, பப்ளிக் எல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மைண்டு செட்டப் வந்துடும். எல்லாருக்கும் கிரகிக்கக்கூடிய மைண்ட் வந்துடும். என்னடா அந்த கதை கிரைம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நல்லா இருக்கு. இது கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க எல்லாரும். யோகி பாபா இருக்கட்டும், எல்லாரும். பிருத்திவிராஜ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. மலேசியாவில் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பண்ணியிருக்காரு. ரொம்ப எல்லாமே படமே டோட்டல் சூப்பர். ரெகுலர் கமர்ஷியல் மூவி தான் ப்ரோ. பெருசா வந்து எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணி நீங்க சோஷியல் மெசேஜ் இல்ல அப்படிலாம் எது பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். ரெகுலர் கமர்ஷியல் மூவி ஜி, இது ஒரு ரெகுலர் கமர்ஷியல் மூவி தான் ஜி. இப்போ மாதிரி நம்ம லேட் 90s early 2000 பார்ப்போம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு மூவி. அந்த டைம்ல வந்து நிச்சயமா இது பெருசா ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். இது ஓகே, ஒரு மாதிரி பெருசா சொல்லிக்கிற மாதிரிலாம் எதுவுமே ஸ்டோரிலாம் எதுவும் கிடையாது. என்ன சொன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வராது இந்த படம். ஓகே, ஒரு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நிறைய இடங்கள் லிப்ஸிங்க்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஓகே, ரோல் வைஸாக பார்க்கும்போது 3 கேரக்டருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது கொண்டு போயிருக்காங்க ஸ்டோரியை. பட் எந்த அளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா அது பெருசாக எதுவும் கிடையாது. நிறைய இறைச்சலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப இறைச்சல் ஃபீல் தான் இருந்துச்சு சார். நிறைய இடங்களில் பழைய படங்கள் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஐபிஎல் பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு நடுவில், ஏன் போட்டேன்னு தெரியல. ஓவராலாக வந்து ஓகே, இட்ஸ் ஆவரேஜ், ரொம்ப ஆவரேஜ்.